ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ விஜய் வந்து மல்லி மேலே பயங்கர கோவத்தில் இருக்காரு. நம்ம வெண்பாவை தொலைச்சதுலேருந்து அதிகமாக தான் இருக்குது, இப்போ இன்னும் அதிகமாக இருக்குது. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்னை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருக்காங்க. கால் வந்து இப்போ ஃப்ராக்சர் ஆகி இருக்கிறதுனால சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுருக்காங்க. ஆனால் அவர் வந்து காதில் வந்து சாங் கேட்டுக்கிட்டு அப்படியே கண்ணை முடிக்கிட்டு விஜய் கூப்பிடுறது கூட கேட்காம அப்படியே வந்து உட்காந்துட்ருக்காரு. அவர் ஒரு வேற வழி இல்லாமல் விஜய் வந்து அப்படியே பெட்ல இருந்து கீழே இறங்குறாரு. அப்போ ஸ்லிப் ஆகி கத்துறாரு வலிக்குதுன்னு சொல்லிட்டு. உடனே ஓடி வந்து நம்ம மல்லி வந்து ஏங்க நான் வந்து உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய் வந்து அதுக்கு நீ செஞ்ச உதவி எல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. எப்படியாவது பலூன் ஊதி பெருசாக்கி வெடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த ராஜி வேற அப்பப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிறத ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல வந்து மல்லிக்கு வாமிட்டு வர மாதிரி இருக்கு. அப்படியே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பண்றாங்க. உடனே இந்த ராஜ் அப்படியே வந்து கண்கொத்தி பாம்பாட்டும் வாட்ச் பண்ணிட்டு என்ன மல்லி பித்த வாந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா பேசுறாங்க. மல்லி வந்து விஜய் இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஆமான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. எப்படியும் விஜய்க்கு தெரியதான் போதும் மல்லி கன்சீவா இருக்கிறது. தெரியலன்னாலும் இந்த ராஜி ஒருத்தவங்க போதும் தெரியப்படுத்துறதுக்கு. சரிங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா இன்னொரு பக்கம் வந்து வெண்பாவுக்கு ஃபிட்ஸ் வந்ததுனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து உள்ள வந்து படுக்க வச்சிருக்காங்க. டாக்டர் வந்து கண்ணெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த ரவுடிங்க ரெண்டு பேர்கிட்டயும் எதையோ சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்பவே சீரியஸ் ஆயிடுச்சு, ஏதாவது பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ண போறாங்க. கொஞ்ச நாளைக்கு, அதாவது ஒரு 2-3 நாளைக்காவது கூட வெண்பா வந்து அது ஹாஸ்பிட்டலே இருக்கிற மாதிரி தான் அமைய போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ அந்த டாக்டர் வந்து பணத்துக்காக இந்த மாதிரி கடத்திட்டு வந்த குழந்தைகளுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறவராக இருந்தாலுமே கண்டிப்பாக ஒருத்தர் இல்லைனாலும் ஒருத்தர் அந்த இடத்துல வந்து நம்ம வெண்பாவை பார்க்க தான் போகிறாங்க. நம்ம தீபனும் எதேச்சும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம், இல்லைன்னா நம்ம விஜயோட ஃப்ரெண்டு குணா வரலாம், இல்லை யாருமே தெரியாத ஒருத்தர் கூட வரலாம். ஏன்னா இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக நம்ம வெண்பா காணாமல் போன விஷயமும் வெண்பாவோட போட்டோவும் தான் பரவிட்டுருக்கு. முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க கூட விஜய்க்கு ஃபோன் பண்ணி இங்கே ஒரு குழந்தை இருக்கு உங்கள் பொண்ணு மாதிரி, அங்கே ஒரு குழந்தை இருக்கு உங்கள் பொண்ணு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியெல்லாம் வேற குழந்தைங்கள பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர ஒருத்தர் கூடவா நம்ம வெண்பாவை பார்க்க மாட்டாங்க? அவங்கள யாராவது ஒருத்தர் கூட நம்ம விஜய்க்கு தகவல் சொல்ல மாட்டாங்க? கண்டிப்பா நடக்குங்க. ஹாஸ்பிட்டல்லே வந்து வெண்பா இருக்கிற விஷயம் மல்லிக்கோ இல்லை விஜய்க்கோ தெரிய போகுது. அது வந்து தெரிஞ்சவங்க மூலயமாவும் விஷயம் விஜய்க்கோ மல்லிக்கோ போகலாம், இல்லைன்னா முன்ன பின்ன தெரியாதவங்க மூலமாகவும் விஷயம் வந்து விஜய்க்கோ மல்லிக்கோ போகலாம். ஆக மொத்தம் இந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு வெண்பா இருக்கிற விஷயம் ரெண்டு பேருக்கும் தகவல் தெரிய போகுது. நேரா வந்து போலீஸ் தீபிகா மேடம் அது அவங்க மூலயமா வந்து அந்த ரவுடிங்களை கடத்தி காப்பாற்றி கூட்டிட்டு வர போறாங்க வெண்பாவை. கூடிய சீக்கிரத்தில் இது நடக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.